வீட்டுல வேலை பாக்குற பொண்ண தாத்தா கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்லயே இறந்து போயிருப்பாரு. இதனால இவங்க குடும்பமே சேர்ந்து இவரு உயிரோட இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இவரு பேர்ல இன்சூரன்ஸ போட்டு அந்த பணத்தை ஆட்டைய போட்டுறலாம்னு நினைக்கிறாங்க. இவரோட பாடி கெட்டு போகாம இருக்கிறதுக்காக இந்த தாத்தாவை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்கார வச்சிடறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தாத்தாவோட ஃப்ரெண்டு தாத்தாக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கேன்னு பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வராரு. இவரு உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. இந்த தாத்தாவை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் அவரை வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லயே அனாதையா விட்டுட்டு ஓடிடுறானுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு இன்சூரன்ஸ்னா பதிவு பண்ற அந்த ஆபீசரை கூப்பிடுறாங்க. இந்த செத்து போன தாத்தாவை அந்த ஆபீசர் கிட்ட காட்டுறாங்க. இவர் உயிரோட இருக்கிறதா சொல்லி இவர் பேர்ல 5 கோடி ரூபாய் நீங்க இன்சூரன்ஸ் போடணும். அப்படி நீங்க போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அதுல வர 1 கோடி ரூபாவை உங்களுக்கு கமிஷனா தரேன்னு சொல்றாங்க. நாங்க இன்சூரன்ஸ்னா போட்டா 65 வயசுக்குள்ளதான் போடுவோம். இவருக்கு இன்னும் 2 மாசத்துல 65 வயசு ஆயிடும். அதனால நம்ம சீக்கிரமே இன்சூரன்ஸ் போடுற வேலையை பார்க்கணும்னு அந்த தாத்தாவோட ஆதார் கார்டு, பர்த் சர்டிபிகேட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தாத்தாவோட ஃப்ரெண்டு மயக்கம் தெளிஞ்சு வீட்டுக்கு வந்து நான் என் ஃப்ரெண்ட பார்க்காம போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. ஆனா இந்த டைம் ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு பேக தூக்கி வெளியில அனுப்பிச்சிடுறாங்க. இன்சூரன்ஸுக்கு நம்ம தாத்தாவோட போட்டோ தேவைப்படுது. அதனால இவரை போட்டோ எடுக்கலாமேன்னு பார்த்தா இவர் இறந்து போனனால சரியா போட்டோவே எடுக்க முடியல. அதனால நம்ம தாத்தாவோட 2வது பையன் அப்படியே பாக்குறதுக்கு தாத்தா மாதிரியே இருக்கிறனால வெளியில இருந்து பெரிய மேக்கப் ஆர்டிஸ்டனா கூப்பிட்டு அந்த தாத்தா மாதிரியே இவனுக்கு வேஷம் போடுறாங்க. மேக்கப்னா போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா அப்படியே தாத்தா மாதிரியே இருக்காரு. இவரை உட்கார வச்சு நல்ல போட்டோவும் எடுத்துடுறாங்க. கடைசியா இந்த தாத்தாக்கு மெடிக்கல் செக்அப்னா எடுக்கிறதுக்கு இந்த தாத்தாவோட பையனையே கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் இவரை ஃபுல்லா மெடிக்கல் செக்அப்னா பண்ணி அதுல வர ரிப்போர்ட்டை ஃபேக்கா இன்சூரன்ஸ்ல சப்மிட் பண்ணிடுறாங்க. இன்சூரன்ஸ் போடுறதுக்கு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிருச்சு. நான் மேனேஜர்கிட்ட போய் கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன்னு இவரும் கிளம்புறாரு.